ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டோடைய நியூ புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டேன் பிகாஸ் நான் கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இப்போ இதுக்கப்புறமா நான் டெய்லியுமே கண்டினியூஷனாக உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போகலாமா? தேர்ட் ஸ்டாண்டர்டோடைய ஃபர்ஸ்ட் லெசன் நம் நினைவில் என்னை பற்றி. என்னை பற்றி நம்மளை பற்றி பேசுறது, நம்மளோட ஊர் என்ன, நம்மளோட பேர், அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, நம்ம பிடிச்சது என்ன, பிடிக்காது என்னன்னு அதை பற்றி சொல்கிறது தான் என்னை பற்றி. இப்போ பார்க்கலாமா? வணக்கம், என் பெயர். அவங்க கொடுத்துருக்காங்க என் பெயர் அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேரை எழுத போகிறோம். எனக்கு பிடித்தவரின் பெயர், நம்மளுக்கு அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுடைய பெயர். எனக்கு பிடித்த விளையாட்டு, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கண்ணாம்பூச்சி, கொக்கோ, கபடி, கிரிக்கெட், என்ன பிடிக்குமோ அதை எழுதலாம். இப்போ பாருங்க, என் பெயர் ரம்யா நான் எழுதுறேன். நீங்க இதையே எழுதக்கூடாது. நான் கேமரால இருக்கிறதால நான் என்னது கோட்டுக்கு மேலேயும் எழுதியிருக்கேன். ஸோ நீங்க கரெக்டா எழுதிக்கோங்க. எனக்கு பிடித்தவரின் பெயர், எனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பிரியா. எனக்கு பிடித்த விளையாட்டு கபடி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, உங்களோட பிடிச்சவங்கள யாரு அப்படின்றத நீங்க எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க, என் வகுப்பில் எனக்கு பிடித்தது. என் வகுப்பில் எனக்கு பிடித்தது, எனக்கு வந்து என்னோட வகுப்புல கரும்பலகை அந்த போர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பத்தி நான் பேசலாம். நான் விரும்பி செய்வது, நான் என்ன விரும்பி செய்வேன், எனக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். வகுப்பில் மாற்ற விரும்புவது, வகுப்புல என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம்? எல்லாரும் என்ன பண்ணலாம்? டிசிப்ளினா இருக்கலாம், பேசுறத கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றத்தை உண்டாக்கலாம். நான் கற்றுக்கொள்ள விரும்புவது, நான் ஆசிரியரிடம் இருந்து இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னும் எழுத்து பயிற்சி கொடுக்க என் ஆசிரியரிடம் நான் கேட்பேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பேசுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த எறும்பு கிட்ட மைக் இருக்கு. ஏன் நீங்க வாயை திறந்து பேசணும். வகுப்புல உங்களுக்கு என்ன பிடிச்சது, பிடிக்காது எது, வகுப்புல நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்றத நீங்க தான் பேசணும். நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸ்ல முன்னாடி நிருந்து பேசுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன பேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்காதீங்க. எனக்கு வந்து இன்னும் புக்கு கிடைக்கல. ஸோ அதனால உங்களுக்காக பிரிண்ட் பண்ணி தான் நான் வந்து லெசன் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? இன்று எனது உணர்வு நம்மளோட ஃபீலிங்க சொல்றது. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் சேடா இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங்க குறிக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்குறேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஸோ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. இங்க பாருங்க, மகிழ்ச்சி அப்படின்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வியப்பு, ஆச்சரியமா படுறது. வருத்தம்னா சேடு, ரொம்ப வருத்தமா இருக்கு, கவலையா இருக்கு. அழுகை, அழுவுறது. அச்சம்னா பயம், ரொம்ப பயப்படுறது. அப்போ நான் வந்து ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க, பாய் ஆர் கேர்ள், நீங்க ஹாப்பியா இருந்தா இந்த மாதிரி அழகா வரைஞ்சுக்கோங்க. ஓகே, ஹாப்பி. நெக்ஸ்ட், என்னை எனக்கு பிடிக்கும் ஏனெனில் நான். என்னது? என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா? நன்கு பழகுவேன், நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவேன். நீங்க தான் டிக் பண்ணணும். அப்படி ஃப்ரெண்ட்லியா பழகுவீங்களா இல்லையா? அப்போ டிக் பண்ணுங்க. பழகுவீங்க அப்படின்னா டிக். நன்றாக பேசுவேன், நான் என்ன பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன். என் உணர்வை சொல்வேன், நான் என்னோட உணர்வை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். பிறர் உணர்வுகளை மதிப்பேன், மற்றவங்களோட உணர்ச்சிகளை என்ன பண்ணுவேன், நான் மதிப்பேன். உதவி செய்வேன், என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் உதவி செய்வேன். நேரம் தவற மாட்டேன், என்ன பண்ணுவேன், நான் கரெக்ட் டைமுக்கு இருப்பேன். புதியதை தெரிந்து கொள்வேன், கத்துக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ஸோ நீங்க எல்லாத்துக்குமே கரெக்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்க பார்த்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நான் தனித்துவம் உடையவர், என்னை போல யாரும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், நான் தனித்துவமா இருக்கிறவ, என்ன போல யாருமே இல்ல. அப்போ இப்படிக்கிறது யார் பேர் எழுதணும், உங்களுடைய பெயர் எழுதணும். நாங்க ரம்யா அப்படின்னு கொடுக்கறதால நான் ரம்யா அப்படின்னு முடிக்கிறேன். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. விண்ணில் வீடு கட்டலாம். விண்ணில் என்ன பண்ணலாம், வானத்துல வீடு கட்டலாம் அப்படின்றதுதான் லெசன் பேரு. விண்ணில் வீடு கட்டலாம். விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம். இப்ப பாருங்க என்ன பண்றாங்க, வானத்துல ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி என்ன பண்ணலாம், சந்தோஷமா விளையாடலாம். அப்புறம் என்ன சொல்றாங்க, விண்மீனை விளக்காக்கினா அந்த நட்சத்திரங்களா என்ன பண்ணலாம், லைட் மாதிரி அந்த விளக்கு மாதிரி வீடெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மழை துளியை சேகரித்து மழையாக மாற்றலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, வானவில் அந்த தெரியுமா, ரெயின்போ தெரியுமா எல்லாருக்குமே, 7 வண்ணங்கள்ல இருக்கும் இல்லையா, அதுதான் வானவில். வானவில்லே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தூளி கட்டி ஊஞ்சலா ஆடலாம், மழை துளியை சேகரிச்சு என்ன பண்ணலாம், மாலையாக மாற்றலாம். மழை துளினா அந்த பெய்யுது பாத்தீங்களா மழை துளி, அந்த மழைய துளி, அந்த ஒவ்வொரு துளியையும் இந்த மாதிரி மாலை மாதிரி ஆக்குறா பாருங்க அந்த பொண்ணு, மாலை மாதிரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. கதிரவனை கூட்டி வந்து கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி விண்மீனை சுற்றலாம், விண்வெளியை சுற்றலாம். கதிரவன்னா யாரு, சூரியன். கதிரவன்னா சூரியன். இந்த சூரியனை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம், கண்ணாம்பூச்சி ஆடலாம். வெண்ணிலவுனது நிலா. நிலால என்ன பண்ணலாம், படகு மாதிரி செஞ்சு விண்வெளிக்கே சுற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் பாருங்க, மேகமெல்லாம் தேர்ந்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம். பாருங்க, மெத்தனா என்னது, நம்ம படுக்கிற அந்த பெட். அப்போ மேகம் என்ன பண்ணலாம், மேகத்தெல்லாம் எடுத்து பெட்டு மாதிரி செஞ்சு அதுல தூங்கலாம். எப்படி மெது மெதுன்னு இருக்கும்ல, அதுக்குதான் அவங்க அந்த மாதிரி மேகத்தை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், வேணும்னா என்ன பண்ணலாம், விடுப்பு எடுத்து பூமிக்கு வந்து பார்க்கலாம், நமக்கு தேவைப்பட்டா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல, மேல வானத்துக்கு மேல ஒரு உலகம், வானத்துல வீடு கட்டலாம், வானத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டு மூலியமா ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப பாருங்க, பிடித்ததை வரைக. என்னது, பிடித்ததை வரைக. உங்களுக்கு இதுல என்ன பிக்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க இங்க வரையலாம். இப்ப பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம், நிலாக்கு மேல வீடு இருக்கு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல வானவில்ல தூளி கட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அப்புறம் என்ன பண்ணலாம், மேகத்துல வீடு கட்டுற மாதிரி இருக்கு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க இங்க வரையலாம். ஓகேவா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு நீங்களும் உங்க புக்ல அதை வரைஞ்சு காட்டுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிடிக்கலாம் பிடிக்கலாம். என்ன பண்றாங்க பாருங்க, கவனத்தை குவித்து தாழ்பந்தை பிடிக்க வேண்டும். இங்க பாருங்க, ஒரு டீச்சர் நிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இந்த பேப்பர்லாம் இருக்குல்ல அதை சுருட்டி ஒரு பால் மாதிரி ஆக்கி, அதுதான் தாழ்பந்து. ஏன்னா தாள் தான் என்னது, பேப்பர் தான் தாள். அத என்ன பண்றாங்க, கவனமா பார்த்து பிடிக்கணும், அது பிடிக்கிறவங்க தான் வின் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. நீங்களும் உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி ஜாலியா விளையாடுங்க. டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களையும் இந்த மாதிரி விளையாட வைங்க. ஏன்னா அப்பதானே பண்ணுவாங்க, அவங்க அதை டார்கெட் பண்றதுக்கு முயற்சிப்பாங்க. பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, தாழம்பூ அரளிப்பூவை அவங்க மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மற்ற பூவெல்லாம் பறிக்கலாம். சரி பார்க்கலாமா, ரோஜா. ரோஜா. அப்புறம் பாருங்க, வேற என்ன இருக்கு, அது இருக்கு சூரியகாந்தி. கரெக்டா, சூரியகாந்தி. அப்புறம் பாருங்க, அது இருக்கு பாருங்க, முல்லை. முல்லை. மல்லிகை.
மல்லிகை, மல்லிகை, அல்லி, வேற என்ன இருக்கு? நீங்க கவனமா பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பாருங்க, சாமந்தி. கரெக்டா? இப்ப பாருங்க, எழுதலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகே, ரோஜா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் கேமராவை பார்த்துட்டே எழுதுறதால எனக்கு கொஞ்சம் மாத்தி எழுதலாம். ஸோ நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்க, வேற என்ன குறிச்சிருக்கோம்? மல்லிகை, சூரிய காந்தி, முல்லை, அல்லி. கரெக்டா? இப்ப பார்க்கலாம். வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக. முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பன். அப்ப பாருங்க, எது எதுலாம் என்ன பண்ணலாம், எது எதெல்லாம் நம்ம வட்டம் இடலையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்க சொல்றாங்க. வட்டத்துக்குள்ள இருக்கிறது எழுதக்கூடாது, வட்டம் இல்லாம இருக்கிறது எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரோ பாருங்க, இன்னு, இன், பூ, சி, அப்புறம் பாருங்க நா, இதுல இல்ல, இதுல இருக்கு. இப்பு, இத்து, தூ இருக்கு, இச்சு இருக்கு, இதுல வா இருக்கு. அப்போ முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பன். பூக்களின் நண்பன் யாரு? வண்ணத்து பூச்சி. வா, இன், பாருங்க அது இருக்கா, வா, இன், ந, இத்து, வண்ணத்து பூச்சி. கரெக்டா? பாருங்க, வா, இன், ந, இத்து, வண்ணத்து, இப்பு, பூ, இச்சி, வண்ணத்து பூச்சி. கரெக்டா? வெரி குட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேவைப்படும் பொருள்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக. என்னது, எங்கெங்கெல்லாம் இது தேவைப்படும் அப்படின்றத யோசிச்சு பார்த்து எழுத சொல்றாங்க. எழுதலாமா? பழச்சாறு தயாரிப்பதற்கு, பழச்சாறு தயாரிப்பதற்கு, தேநீர் தயாரிப்பதற்கு, பள்ளி செல்வதற்கு, சுற்றுலா செல்வதற்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். சர்க்கரை, அடுப்பு, உணவு, உடைகள், பால், தண்ணீர், கிண்ணம், பற்பசை, தின்பண்டம், குவளை, தர்பூசணி, பல்துலக்கி, புத்தகம், கத்தி, தீப்பெட்டி, தேயிலை தூள், போர்வை, எழுதுகோல், சீப்பு, துண்டு, வடிகட்டி, பை. இப்போ படிச்சாச்சு. இப்போ அதெல்லாம் எங்கெங்க தேவைப்படும் அப்படின்றத நம்ம எடுத்து எழுத போறோம். பாருங்க, பழச்சாறு அப்படின்னா ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? சர்க்கரை அவங்க எழுதியிருக்காங்க. அடுப்பு, ஜூஸ் தயாரிக்க அடுப்பு வேண்டாம். உணவு வேண்டாம். உடைகள் வேண்டாம். பால், ஓகே, நம்ம எத்தனை பால் போட்டு கூட ஜூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பால். கிண்ணம், சில பேர் ஜூஸ் கிண்ணத்துல யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு குவளை இருக்கு. ஸோ நம்ம குவளையே எழுதிக்கலாம். ஏன்னா ஜூஸ் குவளையில குடிப்பாங்க. கரெக்டா? ஸோ இங்க கிண்ணம் வேண்டாம். பற்பசை, பற்பசை அப்படின்னா பேஸ்ட். ஸோ பேஸ்ட் கிடையாது. தண்ணீர், தண்ணி நம்மளுக்கு வேணும். தின்பண்டம் வேண்டாம். குவளை எழுதியாச்சு. தர்பூசணி, அப்போ தர்பூசணி, ஏன்னா தர்பூசணி ஜூஸ் பண்ணலாம்ல. பல் துலக்கி வேண்டாம். புத்தகம் எதுக்கு வேணாம்? பழச்சாறு ஜூஸ் செய்யறதுக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் தான் எழுதியிருக்கேன். வேண்டாம்லாம் எழுதலை. அதனால கவனமா பார்த்துக்கணும். கத்தி, அப்போ தர்பூசி அறுக்க கத்தி வேணும். தேயிலை தூள் வேண்டாம். போர்வை வேண்டாம். எழுதுகோல் வேண்டாம். தீப்பெட்டி வேண்டாம். சீப்பு கூட வேண்டாம். துண்டு, அப்புறம் பாருங்க வடிகட்டி,
பை. அப்ப இது எல்லாமே வேண்டாம். துண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, துடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க அதை எழுதிக்கலாம். மத்தபடி தேவைப்படாது. இது பாருங்க, தேநீர் தயாரிப்பு. தேநீர்னா என்னது? டீ. டீ போடுறதுக்கு என்னென்ன தேவை? அப்ப பாருங்க, சர்க்கரை, கரெக்ட், சர்க்கரை, அடுப்பு, பால், தண்ணீர், குவளை, வேற என்ன எழுதலாம்? பல் துலக்கி, புத்தகம், கத்தி, தீப்பெட்டி. தீப்பெட்டி பத்த வைக்கிறதுக்கு தீப்பெட்டி, ஏன்னா அடுப்பு பத்த வைக்க தீப்பெட்டி. தேயிலை தூள், வடிகட்டி. கரெக்டா? கடைசியா டீய வடிகட்டும். நெக்ஸ்ட், பள்ளி செல்வதற்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கூலுக்கு போறதுக்கு என்னென்ன வேணும்? ஸ்கூலுக்கு அடுப்புலாம் வேணுமா? வேண்டாம். ஆனா உணவு வேணும். ஸ்கூல் போறதுக்கு உடைகள் தேவை. ஸ்கூல் ட்ரெஸ்லாம் வேணும் இல்லையா? யூனிஃபார்ம். அப்புறம் தண்ணி, வாட்டர் பாட்டில் வேணும் இல்லையா? ஸோ தண்ணீர். கிண்ணம் அப்படின்னா சாப்பாடு கட்டிட்டு போக, ஸோ அந்த மாதிரி கிண்ணம். ஓகே. தின்பண்டம், ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வேணா எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். புத்தகம், எழுதுகோல், பென் பென்சில் எடுத்து போவீங்களா? எழுதுகோல், அப்புறம் ஒரு பை. பை அப்படின்றது பேக குறிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், சுற்றுலா செல்வதற்கு. சுற்றுலா செல்வதற்கு சுற்றுலா செல்வது என்னென்ன வேணும்? உணவு, உடைகள், தண்ணீர், பற்பசை, தின்பண்டம், பல் துலக்கி, போர்வை, பை, துண்டு, சீப். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம்? நம்ம வெளியில போகும்போது எடுத்துக்கிட்டு போடலாம். புத்தகம் அப்படின்றது சில பேருக்கு புக்கு படிக்க விருப்பம் இருக்கிறவங்க புத்தகம் எடுத்துக்கிட்டு போலாம். அது ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. வண்ணம் அப்படின்னு என்னது? கலர் பண்றது. பாத்தீங்கன்னா குடம் எப்படி பண்ணிருக்காங்க? கலர் பண்ணி குடம் அப்படின்னு எழுதி இருக்கு. அதே மாதிரி நம்ம கிடைக்கிற அந்த சொற்களை என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டி நம்ம எடுத்து எழுதணும். சரி வாங்க இப்ப பாருங்க, பாய். என்ன பண்ணலாம்? பாயை ஃபுல்லா கலர் அடிக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்க உட்காந்து அழகா கலர் அடிங்க. நான் இப்போ கலர் இல்லை, ஸோ அதனால உங்களுக்கு சொல்றேன். பாய். அப்புறம் பாருங்க, தலையணை. தலையணை, தலையணை. அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, முரம், நாற்காலி. சேர் இருக்கா? நாற்காலி. இங்க பாருங்க, போர்வை, போர்வை. அப்புறம் வேற பாருங்க, தொலைக்காட்சி, தொலைக்காட்சி. வீடு,
தெரு விளக்கு. இந்த லைட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தெரு விளக்கு. அப்புறம் பாருங்க, மின் விசிறி. இந்த ஃபேனுக்கு பேர் என்னது? மின் விசிறி. வேற என்ன எழுத பாருங்க இன்னும் நல்லா. மின் விசிறி எழுதியாச்சு. அப்புறம் வீடு எழுதியாச்சு, பூட்டு எழுதியாச்சு, தெருவிளக்கு எழுதியாச்சு, முறம், நாற்காலி, கதவு. கதவு கரெக்டா எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. உங்க பாருங்க, அது என்ன தொடர் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. செடியில் ஈக்கள் பூத்தன. செடியில் ஈக்கள் பூத்தன அப்படின்னு இருக்கு. ஈக்களா? செடியில என்ன பூக்கும்? பூக்கள். அப்போ பூ அப்படின்றத எழுதணும். அப்புறம் பாருங்க, நான் செங்கல் உண்டேன். நான் செங்கல் உண்டேன். செங்கல் போய் கல்லு போய் சாப்பிட முடியுமா? இல்ல. அப்ப என்ன சாப்பிடலாம்? நான் பொங்கல் உண்டேன். நான் பொங்கல் உண்டேன். கரெக்டா? பொங்கல் தான் கரெக்ட். என் வட்டம் பறந்தது. என் வட்டமா? என்ன பறக்கும்? பட்டம். என் பட்டம் பறந்தது. ஆற்றில் தேன் துள்ளியது. ஆற்றில் என்ன துள்ளும்? மீன் துள்ளியது. தாழை இலையில் சாப்பிட்டேன். தாழையா? கரெக்டா? இல்ல, வாழை இலையில் சாப்பிட்டேன். வாழை இலையில் சாப்பிட்டேன். இப்போ வாழை. அது என்ன நம்ம மாத்திருக்கோமோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தொடர் அமைத்து எழுதுக. தொடர் அமைத்து எழுதுக. இங்க பாருங்க, சின்ன பசங்க என்னது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. இங்க ஒரு பந்து இருக்கு, அப்புறம் விளையாடினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? நண்பர்கள் பந்து விளையாடினர். இப்போ நம்மளும் இதே மாதிரி தொடர் அமைச்சு எழுத போறோம். இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத போறோம். பார்க்கலாமா? யானை. யானை என்ன இருக்கு? யானைன்னு கொடுத்துருக்காங்க. யானை கரும்பு. கரெக்டா? கரும்பு இருக்கா? கரும்பு தின்றது. இல்லைனா சாரி தின்கிறது. யானை கரும்பு தின்கிறது. அப்புறம் என்ன இருக்கு? அணில் இருக்கு. நீல் அணில் மரம் ஏறுகிறது. அப்புறம் பாருங்க, சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள். கரெக்டா? பாருங்க, சிறுமி இருக்கா, ஊஞ்சல் இருக்கு, ஆடுகிறாள் இருக்கு. அப்படியே எழுதியிருக்கேன். நிரப்புக. வானத்தில் என்ன இருக்கு? பறவைகள். ஒரு பறவை இருந்தா பறவை எழுதலாம். இங்க நிறைய இருக்கு. அப்போ பறவைகள் பறக்கின்றன. தேன்கூட்டில் சொல்லுங்க. தேன்கூட்டில் இருந்து டேஸ் செல்கின்றன. தேன்கூட்டில் இருந்து என்ன இருக்கு? தேனீக்கள் செல்கின்றன. தேனீக்கள். புல் தரையில் டேஷ் நடந்து வருகிறது. புல் தரையில் கன்று நடந்து வருகிறது. அப்புறம் பாருங்க, பூவில் டேஷ் அமர்ந்துள்ளது. பூவில் வண்டு அமர்ந்துள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அடிக்கடி வாங்க. அடிக்கடி வாங்க. இது வரைக்கும் நான் இப்போ நடத்துனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் இந்த அடிக்கடி வாங்க அப்படின்ற லெசன் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.
Until then, thank you for watching, students.